எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஸ்டார்டருக்கு வந்து எப்படி வயரிங் பண்றது? அந்த வயரிங் பண்ணதுல இருந்து நம்ம மோட்டருக்கு வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பாருங்க, ஃபால்ட் எப்படி நம்ம அட்டெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மோட்டர் வந்து ஃபால்ட்லாம் வந்துருது. ஸ்டார்டர்ல போய் நாங்க செக் பண்றப்ப, என்ன ஃபால்ட் வந்தா நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்றது தெரிய மாட்டுது. அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது போக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஸ்டார்ட் பட்டன்ல வந்து நம்ம பிரஸ் பண்ணிட்டு இருந்தா மட்டும் மோட்டர் ஓடுது. ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து நம்ம கை எடுத்துட்டோம்னா மோட்டர் ஆஃப் ஆயிருது. இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. இதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. அது ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு போர்வெல் மோட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து நம்ம பைப் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கோம். இப்போ இந்த மோட்டர் வந்து நமக்கு ஒரு ஃபால்ட் இல்லாம நம்ம ரன் பண்ணணும் அப்படின்றதுல நம்ம வந்து எப்படி வயரிங் பண்றோம்னு பாருங்க. இப்போ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஒரு த்ரீ ஃபேஸ் மோட்டர் அப்படின்றதுனால நம்ம வந்து த்ரீ போல் கான்டாக்ட் வந்து எடுத்திருக்கோம். இது சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் அப்படின்னு சொன்னா நீங்க டூ போல் கான்டாக்ட் எடுத்துக்கலாம். அதோட வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஃபால்ட் எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோவா வந்து நான் அப்லோட் பண்றேன். இது வந்து பார்ட் 1 தான். இப்போ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஓஎல்ஆர் அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். அதாவது மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபால்ட்னால வந்து ஓவர் கரண்ட் எடுக்குது அப்படின்னா அதை வந்து நமக்கு வந்து மோட்டரை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதாவது ட்ரிப் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிடணும். இதுக்கு எது பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரிலேஸ் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறப்ப பாருங்க நிறைய இருக்குது. ஓவர் கரண்ட், அண்டர் வோல்டேஜ், ஓவர் வோல்டேஜ், இந்த மாதிரி நிறைய ரிலேஸ் இருக்குது. மோட்டார் வந்து ஃபால்ட் ப்ரொடெக்ஷன்ல நிறைய ரிலேஸ் இருக்கு. அதுல பத்தி நம்ம இனி வரும் வீடியோக்குள்ள ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சிம்பிளா நார்மலா இருக்கிற ஸ்டார்டர்ல வந்து ஒரு ஓஎல்ஆர் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்குறோம். இப்போ இதுக்கு என்ன ஆக்சசரிஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா வந்து ஸ்டார்டர் நம்மளே ஈஸியா மேக் பண்ணிடலாம். அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்றது என்ஓ பட்டன், அதாவது நார்மலி ஓப்பன்ல இருக்கும். நம்ம அதை ப்ரெஸ் பண்றப்ப பாருங்க க்ளோஸ் ஆகும், திரும்ப வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த ஸ்டாப் பட்டன் அப்படின்னு சொல்றது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்சி டைப். என்சி அப்படின்னு சொல்றது பாருங்க நார்மலி க்ளோஸ், அதாவது இந்த பக்கம் இருக்கிற காண்டாக்டும் இந்த பக்கம் இருக்கிற காண்டாக்டும் பாருங்க எப்பவுமே க்ளோஸ்ல இருக்கும். நீங்க இதை எப்போ ப்ரெஸ் பண்றீங்களோ அந்த டைமிங்ல இது ரெண்டும் ஓப்பன் ஆயிரும், திரும்ப க்ளோஸ் ஆயிரும் நார்மலி கை எடுத்த உடனே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க இது வந்து நம்ம பவர் சப்ளை வந்து ஸ்டார்டருக்கு வந்து கனெக்ட் பண்றதும், இதுல இருந்து போற வயர் வந்து நம்ம மோட்டருக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டர் இது. இந்த மாதிரி ஓஎல்ஆர் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம இப்ப வயரிங் கனெக்ஷன் கொடுக்கறத இப்ப பார்க்கலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க இன்கமிங் சப்ளை ஆர்ஓஐபி அப்படின்னு சொல்றத நம்ம இதுல வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இதுல இருந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம டைரக்டா எங்க கனெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பவர் கான்டாக்ட் வச்சிருக்கோம்ல அதுக்கு தான் கனெக்ட் பண்றோம். திரும்ப நம்ம ஓஎல்ஆர்ல இருந்து அவுட்புட் எடுத்து நம்ம வந்து டெர்மினல் பிளாக்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இதுல இருந்து வயர் எடுத்து தான் நம்ம வந்து மோட்டருக்கு வந்து கனெக்ட் பண்றோம். இது போல நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து பவர் சர்க்கியூட் வயரிங். அதாவது நம்ம ஸ்டார்டர்ல வந்து ரெண்டு வயரிங் இருக்குது. அதாவது கண்ட்ரோல் வயரிங் இருக்குது, பவர் வயரிங் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மோட்டருக்கு போகக்கூடிய பவர் சப்ளை வயரிங் வந்து நம்ம இப்போ வந்து பண்ணியாச்சு. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல தான் வந்து மோட்டார் எடுக்கக்கூடிய கரண்ட் ரேட்டிங் உள்ள வயர் வந்து நம்ம இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். இப்போ சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க அவங்க இப்போ சிங்கிள் பேஸ் மோட்டர் ஸ்டார்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து மோட்டருக்கு போற கரண்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன் இந்த மாதிரி இதுல கனெக்ட் பண்ணி அவங்க எடுத்துருக்காங்க. அது போல எடுக்கக்கூடாது. அது ஏன் எடுக்கக்கூடாது என்ன அப்படின்னு சொல்றது நான் வந்து வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. அது உங்களுக்கு இன்னும் நிறைய கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். இப்போ வந்து நம்ம பவர் வயரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் வயரிங் வந்து நம்ம வயரிங் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் சப்ளைக்குள்ள வயரிங் வந்து பண்றோம். அதாவது வந்து பாருங்க இந்த கான்டாக்டர் அப்படின்னு சொல்றது 415 வோல்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு ரெண்டு ஃபேஸ்க்கு இடையில வந்து வோல்டேஜ் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த A1 A2 அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பவர் கான்டாக்ட் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு 230 வோல்ட்ல தான் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு டெர்மினல் வந்து நீங்க ஏதாவது ஒரு ஃபேஸ்ல இருந்து எடுத்துக்கோங்க. இன்னொரு டெர்மினல் வந்து நியூட்ரல் வயர்ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். பிபிஎஸ்ல இருந்து சப்ளையை எடுத்து ஸ்டார்ட் பட்டன், ஸ்டாப் பட்டன் வழியை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, A2க்கு வந்து ஒரு டெர்மினல் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ இது வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் அப்படியே சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க நமக்கு வந்து 415 வோல்ட்ல ஆப்ரேட் ஆகிற கான்டாக்டா இருந்தா
2 ஃபேஸ்க்கு இடையில எடுத்துக்கங்க. அப்படி எடுக்கிறப்ப நமக்கு வந்து ஃபேஸ் வோல்டேஜ் இல்லாம லைன் வோல்டேஜ் கிடைக்கும். அப்ப அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த லைன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது 415 வோல்ட் இருக்கும். இதே இது இந்த கான்டாக்டர் வந்து 230 வோல்ட்ல ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னா பாருங்க, இது வந்து ஃபேஸ் வோல்டேஜ் தான் அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். அது ஃபேஸ் நியூட்ரல் இது ரெண்டுக்கும் இடையில நம்ம எடுத்து இந்த A1 A2க்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்றப்ப இதுல வந்து 230 வோல்ட் கிடைக்கும். இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, ஆர் ஃபேஸ்ல இருந்து நம்ம எடுத்து இந்த ஓஎல்ஆரோட என்சில தான் கனெக்ட் பண்ணணும், என்ஓல கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இதுல வந்து ஃபால்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த என்சி அப்படின்னு சொல்றது என்ஓவா மாறிடும். அப்ப என்ஓ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். அது என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நேரா பாருங்க, ஆர் ஃபேஸ்ல இருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம இதுல வந்து கொடுத்துட்டோம். அடுத்து அதோட என்சி டெர்மினல்ல இருந்து எடுத்து நம்ம A2க்கு வந்து கொடுத்துட்டோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, அதாவது கண்ட்ரோல் சப்ளை 415 வோல்ட் அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து பாருங்க பி பேஸ்ல இருந்து ஒரு டெர்மினல் எடுத்து நம்ம வந்து இதுல வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு வயர் A1ல கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க ஆர் ஃபேஸ்ல இருந்து ஒரு வயர் எடுத்து நம்ம வந்து என்சில கொடுத்துட்டோம். அப்ப என்சி அப்படின்றது எப்பவுமே இது க்ளோஸ்ல இருக்கும் இந்த இடம். அப்ப இது வழியே சப்ளை வந்து இங்க வந்து A2க்கு வந்துடும். அப்ப இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த A1க்கு கிடைக்கக்கூடிய சப்ளை வந்து எது வரைக்கும் வந்து நிக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து NO அப்படின்றதுனால இதோட வந்து நிக்குது. இந்த பக்கம் வரல. இந்த பக்கம் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நம்ம இந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து பிரஸ் பண்றப்ப சப்ளை இங்க வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இப்போ வந்து நம்ம பிரஸ் பண்ணிட்டோம். அப்ப நம்ம வந்து பிரஸ் பண்ணது வந்து கை எடுக்காம இருந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து பாருங்க வாட்டர் வந்து வந்துட்டு இருக்கு மோட்டர்ல இருந்து. இப்ப திரும்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து கையை எடுத்துறோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நீங்க பிரஸ் பண்றது மூலம் தான் இது வந்து க்ளோஸ் ஆகுது. அப்ப க்ளோஸ் ஆகி இதுல வந்து சப்ளை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த பக்கம் வந்து A1க்கு கிடைச்சு மோட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த A1 A2 அப்படின்னு சொல்றது இந்த பவர் கான்ட்ராக்டரோட பாருங்க மேக்னெட்டிக் காயிலோடது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நம்ம ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கை எடுத்தாலும் மோட்டர் வந்து கண்டினியூஸா ரன் ஆகிட்டே இருக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் பட்டனுக்கு வந்து இது ரெண்டுக்கு இடையில வந்து நம்ம மேனுவலா பிரஸ் பண்றப்ப என்ன ஆக்சன் இருந்துச்சோ அதை வந்து நம்ம ஒரு சீலிங் கான்டாக்ட் மூலமா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அந்த சீலிங் கான்டாக்ட் நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு பாருங்க. NO இங்க NC இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு NO இருக்கு, ஒரு NC இருக்கு. நம்ம வந்து இந்த கான்டாக்ட் எப்பெல்லாம் பிக்கப் ஆகுதோ அப்போ மட்டும் தான் நமக்கு வந்து சப்ளை எக்ஸ்டெண்ட் ஆகணும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இப்ப NOல நம்ம எடுக்கிறோம். என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஸ்டார்ட் பட்டனுக்கு அப்புறமேல இருந்து ஒரு லைன் எடுத்து இந்த NOல கொடுத்துட்டு அடுத்து ஒரு வயர் எடுத்து இந்த NOலயே நம்ம கொடுத்துறோம். இப்ப இந்த கண்டிஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நம்ம வந்து ஸ்டார்ட் பட்டனுக்கு வந்து சீலிங் கான்டாக்ட் கொடுத்தாச்சு. அப்ப சீலிங் கான்டாக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, சீலிங் கான்டாக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த காயில் எப்பெல்லாம் பிக்கப் ஆகுதோ அப்ப இந்த NO கான்டாக்டும் வந்து க்ளோஸ்ல இருக்கும். அப்ப நீங்க ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து கை எடுத்தாலும் பாருங்க, இங்க இருந்து போற சப்ளை நேரம் இங்க போய் அப்படியே மேல இங்க வந்துடும். திரும்ப இது வழியே வந்து இப்படியே போய் இங்க ஸ்டார்ட் பட்டனுக்கு இந்த டெர்மினலுக்கு வந்து இப்படியே போய் உங்களுக்கு A1க்கு வந்து டைரக்டா சப்ளை கிடைச்சிட்டு இருக்கும். இப்ப இந்த கண்டிஷன்ல பாருங்க, நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோட்டர் வந்து கண்டினியூஸா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வாட்டர் கண்டினியூா நமக்கு வந்துட்டு இருக்கும். சரி, இப்ப நம்ம வந்து மோட்டர் வந்து ஸ்டாப் பண்ணணும், மேனுவலா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க போய் நம்ம ஸ்டாப் பட்டன் வந்து பிரஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிரும். இது வந்து மேனுவல் கண்டிஷன். சரி, இப்போ வந்து மோட்டர் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன்ல ஏதோ ஒரு ஃபால்ட் வருது, ஓவர் கரண்ட் ஆகுது அப்படின்னா அப்போ எப்போ மோட்டர் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம மோட்டர் வந்து மேனுவலா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கப்ப பாருங்க, இந்த டெர்மினல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா NCல இருந்துட்டு இருக்கு. இப்போ இதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி ஓவர் கரண்ட் எடுக்குது அப்படின்னு சொன்னா அந்த NC அப்படின்னு சொல்றது பாருங்க NOவா மாறிடும். அப்ப NOவா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா என்னாச்சு பாருங்க, அந்த A2க்கு போகக்கூடிய சப்ளை இது வழியே வந்து இந்த NC மூலம் போய் தான் நமக்கு வந்து A2க்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப இது இந்த டெர்மினல் வந்து NOவா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா மோட்டர் வந்து இப்படி ஸ்டாப் ஆயிடும். திரும்ப வந்து நீங்க மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பாருங்க மோட்டர் வந்து ஓடாது. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து NCல இருந்தது NOவா மாறிடுச்சு. நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க வந்து A1க்கு மட்டும் தான் சப்ளை கிடைக்கும், A2க்கு கிடைக்காது, மோட்டர் வந்து ஓடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அதை ரீசெட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இது வந்து NOல இருந்து NCக்கு மாறும். இதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க வந்து மோட்டர் வந்து ட்ரிப் ஆயிருச்சு உடனே வந்து ரீசெட் பண்றீங்க அப்படின்னா ரீசெட் ஆகாது. ஏன்னா உள்ள இருக்கிற ஒரு பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்றது அது வந்து கூல் டவுன் ஆகணும். அந்த டெம்பரேச்சருக்கு கீழே போனதுக்கு அப்புறம் தான் நீங்க ரீசெட் பண்ணாலும் ரீசெட் ஆகும். அதனால ஒரு கொஞ்சம் டைமிங் கழிச்சு நீங்க ரீசெட் பண்ணுங்க, மோட்டர் வந்து ஓடிடும். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரிப் ஆயிரும் மோட்டர், நம்ம வந்து உடனே அழுத்தி அழுத்தி பார்ப்போம் மோட்டர் ஓடாது, ஏதோ ஃபால்ட் ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம எலக்ட்ரிஷியன் கால் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஓவர் கரண்ட் அதாவது ரிலே வந்து ஆப்ரேட் ஆயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் டைமிங் வந்து வெயிட் பண்ணுங்க. அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமே ரீசெட் பண்ணுங்க, இது வந்து ரீசெட் ஆயிரும்.
இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து நம்ம பிரஸ் பண்ணா மட்டும்தான் மோட்டர் ஓடுது. திரும்ப இழுத்தோம்னா ஆஃப் ஆயிருது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த NO இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஆக்ஸிலரி கான்டாக்ட். இதுல வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகி, இது வந்து கான்டாக்ட் இல்லாம, இது வந்து ஃபால்ட் ஆயிருந்தா மட்டும்தான் வந்து அந்த மாரி கண்டிஷன்ல வரும். அதாவது நம்ம இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த சர்க்யூட்ல. இந்த மாரி ஸ்டார்ட் பட்டன்ல இருந்து நம்ம கையெடுத்தாலும் மோட்டார் ஆஃப் ஆகுறதுக்கு நிறைய கண்டிஷன் இருக்கு. அது ஒன் பை ஒன்னா நம்ம அடுத்து வர வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.